உங்களின் அகத்தியர் வாசி யோகம் சேனலில் இப்போது சித்தர்களின் வாசி யோக முறைப்படி ஜோதிடம் கணித்து தரப்படும். தனது மூக்கிலிருந்து சுவாசம் செய்யாமல் வாசியோகி ஆனந்தராஜா ஐயா வாசி யோகத்தில் தனது சிரசில் அவரது வாசியான மூச்சு காற்றை ஒடுக்கி 11ஆம் வாசல் மூலம் சுவாசம் செய்யும் ஒரு வாழும் சித்தர். பொதுவாக ஜோதிடம் கோள்களை சார்ந்து இருக்கும். ஆனால் நாங்கள் வாசியோக முறைப்படி உங்கள் வாசியான மூச்சு காற்றின் ஓட்டத்தை வைத்து உங்களின் சூரிய நாடி, சந்திர நாடி மற்றும் சுழுமுனை நாடி மூலம் உங்களுக்கு உங்களின் மெய் ஞான ஜோதிட பலன்களை வழங்குவோம். இந்த சேவையை பெற 6383316570 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைவதை வீடியோ எடுத்து உங்களின் முழு பெயர் மற்றும் வயதோடு அனுப்பவும். ஒருவர் 3 கேள்விகள் வரை கேட்கலாம். உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் துல்லியமான பலன்கள் வழங்கப்படும். அகத்திய மகானின் அருளோடு இந்த மெய் ஞான ஜோதிட முறைப்படி நீங்கள் உங்கள் பலன் அறிந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அகத்தியர் வாசி யோகம் யூடியூப் சேனலின் நோக்கம். ஒரு சித்தர் அப்படின்னா ஒரு கரெக்டான அடையாளம். சித்தர்கள் அப்படின்னா உடனே அவங்க ஒரு நிறைய ருத்ராட்சம் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் சடமுடி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் நல்லா இந்த விபூதி எல்லாம் பூசிப்பாங்க. அப்படி இப்படி நிறைய நினைக்கிறாங்க. இது எதுவுமே செய்ய மாட்டாங்க சித்தர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ 2 சித்தர்கள் மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னங்க பேசிப்பாங்க? அகத்திய மகான் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அகத்திய மகான் சொல்லுவாங்க, அதை நான் சொல்றதுதான் என்னுடைய வேலை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 சித்தர்கள் பேசிக்கிட்டா என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, ஆனா இந்த சுழுமுனை நாடின்றது முதல்ல நம்ம உடல்ல எந்த இடத்துல இருக்கு? 10ஆம் வாசல்ல ஊதி வாசியோக பயிற்சி பண்ணும். அப்படி 10ஆம் வாசல்ல ஊதி வாசியோக பயிற்சி பண்ணும்போது சுழுமுனை நாடி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி மூக்கை தாண்டி சிரசுக்குள்ள போய் ஒடுங்கும். அப்படி சிரசுக்குள்ள போய் ஒடுங்கும் போது அந்த 10ஆம் வாசலுடைய மகத்துவம் என்ன? அது எங்க இருந்தது? அந்த இடம் தான் 11ஆம் வாசல். இதைத்தான் சித்தர் மகான்கள் வாசியோக பயிற்சியில ரொம்ப தெளிவா சொல்றாங்க. 10ஆம் வாசல் அப்படின்றது நம்மளுடைய ஐயா. இப்போ நம்ம யூடியூப்ல பார்த்தோம்னா நிறைய பேர் சித்தர்கள் சொல்லி மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்குங்க ஐயா. இப்போ சித்தர் அப்படின்னா ஒரு கரெக்டான அடையாளம் என்னங்க ஐயா? நம்மளுக்கு அதை கொஞ்சம் விளக்குங்க ஐயா. சித்தர்கள்னா யாரு அப்படின்றதும் இங்க இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சித்தர்கள் அப்படின்னா உடனே அவங்க ஒரு நிறைய ருத்ராட்சம் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் சடமுடி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் நல்லா இந்த விபூதி எல்லாம் பூசிப்பாங்க. அப்படி இப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க. இது எதுவுமே செய்ய மாட்டாங்க சித்தர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, அறிவில் சிறந்தவர்கள் தான் சித்தர்கள். அறிவில் யாரு சிறந்திருக்காங்களோ அவங்கதான் சித்தர்கள். 7ஆம் அறிவை யாரு எழுப்பியிருக்காங்களோ அவங்கதான் சித்தர் மகான்கள். அப்ப 7ஆம் அறிவை நீங்க எழுப்பணும்னா கண்டிப்பா வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கணும். வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கனவன் தான் சித்தர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மூக்குல சுவாசம் இழுக்காம சிரசுல இருந்து சுவாசத்தை இழுக்கிறவங்க தான் சித்தர். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. வாசிய மூளைக்குள்ள கொண்டு போய் ஒடுங்க வைக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் சித்தர். அப்படி ஒடுங்கும் போது அந்த வாசியான அந்த உயிர், அந்த காத்து சிரசுக்குள்ள ஒடுங்க 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 அவங்களுடைய அறிவுத்தன்மை வெளிப்படும். அப்படி அறிவுத்தன்மை வெளிப்படும் போது அந்த அறிவாளிகள் தான் சித்தர்கள். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது, சடமுடியை அணையிறது, இவங்கெல்லாம் சித்தர்கள் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு சித்தருக்கும் கோபம் அப்படின்றது வராது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த சித்தரும் கோவப்பட மாட்டாங்க. அதே மாதிரி எந்த சித்தர்களும் யாருக்கும் சாபமும் விட மாட்டாங்க. எந்த சித்தர்களும் அகந்தையோடையும் இருக்க மாட்டாங்க, ஆணவத்தோடையும் இருக்க மாட்டாங்க. நான் தான் இந்த உலகத்தை ஆள வந்தவன் அப்படின்னு நடந்துக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி எதுவும் நடந்துக்கிறவங்க யாருமே சித்தர்கள் கிடையாது. ஆணவத்தோடையும் அகந்தையோடையும் நீ கிட்ட வந்தா உடனே உன்னை அடிக்கிறது, விரட்டி அடிக்கிறது, அவங்க எல்லாம் சித்தர்களே கிடையாது. எல்லாத்தையுமே தாங்கிக்கிறவங்க தான் சித்தர்கள். எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு தன்னுடைய வாசிய சிரசுக்குள்ள ஒடுங்கி தன்னுடைய அறிவை வெளிப்படுத்துறவங்க தான் சித்தர்கள். சித்தர்கள் அப்படின்றது எல்லாருமே மிகப்பெரிய சயின்டிஸ்டை விட பெரிய ஆளு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் சயின்டிஸ்ட் அப்படின்றவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை ஆராயக்கூடியவன். ஆனா சித்தர் அப்படின்றவன் உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை ஆராயக்கூடியவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொருள்கள் எதுக்குமே உயிர் இருக்காது. அப்படி உயிரற்ற பொருள்களை ஆராயிறவன் தான் சயின்டிஸ்ட். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிருள்ள பொருளை ஆராயிறவன் தான் சித்தன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் அப்படின்றது சயின்டிஸ்டை விட பெரிய ஆளுங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால எந்த சித்தர் மகான்களும் ஆணவம், அகந்தை, கோபம், அடுத்தவங்களை விரட்டுறது, அடுத்தவங்களை அடிக்கிறது, அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்கவங்க மௌனமாவும் இருக்க மாட்டாங்க. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மௌனமா இருக்கிறவங்க தான் சித்தர்கள்.
இவங்க பேசவே மாட்டாங்க, இவர்தான் பெரிய சாமியாரு, இவர்தான் பெரிய சித்தரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அவங்களும் சித்தர் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்களும் சித்தர் கிடையாது. அறிவாளி கண்டிப்பா பேசுவான். அறிவாளி பேசுற ஒரு வார்த்தை போதும் இந்த உலகத்தையே மாத்திரும். அதனால சித்தர்கள் எல்லாம் அறிவாளி. அறிவாளி வாய் மூடி இருக்க மாட்டான். அறிவாளி என்னைக்கும் மௌனமா இருக்க மாட்டான். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அறிவாளி பேசுவான். அப்போ அறிவாளிகள் எல்லாமே சித்தர்கள். அறிவாளி அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம 6 அறிவு படைச்சவங்க. நம்மளை படைச்சவன் 7 அறிவு படைச்சவன். அப்ப 7ஆம் அறிவை நோக்கி பயணிச்சு வாசிய சிரசுக்குள்ள ஒடுங்கி 7ஆம் அறிவை நோக்கி பயணிக்கிறவன் தான் சித்தர்கள். அப்போ மூக்குல சுவாசம் இழுக்காம சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடைகிறவன் தான், வாசி யோகத்துல மேல்நிலை அடைகிறவன் தான் சித்தர் மகான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த சித்தர் மகான்கள் நிறைய ருத்ராட்சம் போட்டுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் சடமுடி வச்சுக்க மாட்டாங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் விரட்டி விரட்டி அடிக்க மாட்டாங்க, அதே மாதிரி ஒரு திருவோட வச்சு ரோட்ல பிச்சையும் எடுக்க மாட்டாங்க. எந்த அறிவாளையும் ரோட்ல பிச்சை எடுக்க மாட்டான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால சித்தர் மகான்கள் எல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால சித்தர் மகான் அப்படின்றவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்க ஆணவம் அகந்தை இருக்காது, அவங்களுக்கு தான்ற பெருமை இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்கதான் சித்தர் மகான்கள். எல்லா சித்தர் மகான்களும் அறிவாளிகள். அறிவாளிகள் எப்பொழுதும் பேசுவான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அறிவாளிகள் பேசினா, ஒரு வார்த்தை பேசினா இந்த உலகமே மாறிடும். அதுதான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கிறவங்க தான் சித்தர்கள். சிரசுல வாசிய ஒடுக்குனவங்க தான் சித்தர்களே தவிர வேற யாருமே சித்தர்கள் கிடையாது. ஐயா, இப்போ பொதுவா ஒரு 2 பேர் மீட் பண்ணிட்டாங்கன்னா ஹாய் சொல்லுவாங்க, ப்ரோ சொல்லுவாங்க, ஒருத்தர் விசாரிச்சுப்பாங்க. இப்போ 2 சித்தர்கள் மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னங்க ஐயா பேசிப்பாங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நீங்க கேட்ட கேள்வி இது மிகப்பெரிய கேள்வி. 2 சித்தர்கள் மீட் பண்ணிட்டா என்ன பேசிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ 2 சித்தர்கள் மீட் பண்ற அளவுக்கு இங்க ஒரு சித்தர் கூட இந்த பூமண்டலத்துல இல்லை. நான் எப்படி 2 சித்தர் மீட் பண்ணிட்டா என்ன பேசிப்பாங்கன்றதை கேட்டு சொல்ல முடியும்? கண்டிப்பா நான் அகத்திய மகான் கிட்ட கேட்டு சொல்றேன். கண்டிப்பா கேட்டுக்கோங்க, எல்லா மக்களும் கேட்டுக்கோங்க. இந்த அகத்தியர் வாசியோக சேனலை பாக்குற எல்லா மக்களும் கேட்டுக்கோங்க. 2 சித்தர்கள் மீட் பண்ணிட்டா என்ன பேசிப்பாங்க? அப்போ சித்தர் மகான்களுடைய காலகட்டத்துக்கு போய் தான் அகத்திய மகான் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அகத்திய மகான் சொல்லுவாங்க, அதை நான் சொல்றதுதான் என்னுடைய வேலை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 சித்தர்கள் பேசிக்கிட்டா என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, வாசியோக பயிற்சியில 2 பேரும் எந்த நிலையில இருக்காங்கன்றது பேசிப்பாங்க. ஒவ்வொரு நிலையோட அனுபவத்தை பரிமாறிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நிலையில இருக்கக்கூடிய அனுபவத்தை பரிமாறிப்பாங்க. ஒருத்தர் மயில் நிலையில இருக்காரு, ஒருத்தர் குயில் நிலையில இருக்காரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் அன்னப்பறவை நிலையில இருக்காரு, ஒருத்தர் தீப நிலையில இருக்காரு. அப்படின்றத அந்த வாசியோக பயிற்சியில வரக்கூடிய நிலைகளை தான் 2 சித்தர்களும் பரிமாறிப்பாங்க. அப்போ இந்த நிலையில எந்த மாதிரி சித்துக்கள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்றதையும் பரிமாறிப்பாங்க. சித்துக்கள் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. சித்துக்கள் அப்படின்னோடனே கை காட்டினோடனே தங்கம் வர்றது, கை காட்டினோடனே பணம் வர்றது, கை காட்டினோடனே உடனே நிறைய விஷயங்கள் நடக்கிறது, இப்படிலாம் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. சித்தர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சித்துக்கள் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். நீங்க எந்த அறிவுல இருக்கீங்க? நீங்க அன்னப்பறவை நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க 7ஆம் அறிவை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்றத பத்தி பேசிப்பாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அறிவின் வளர்ச்சியை பத்தி தான் பேசுவாங்க. அந்த அறிவின் வளர்ச்சி எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு பார்த்தா ரசாயனங்களை நோக்கி பயணிக்கும். இப்ப எப்படி பாதரசத்தை கட்டுறது, எப்படி ரசாயன தங்கத்தை செய்யறது அப்படின்றத பத்தி தான் எல்லா சித்தர் மகான்களும் பேசிப்பாங்க. இந்த பொருளாதார வளர்ச்சியில எப்படி ரசாயன தங்கம் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யறது, அதே மாதிரி ஒரு சில சிலைகளை செஞ்சு அந்த சிலைகள் மூலியமா மக்களுக்கு எப்படி நல்லது செய்யறது அப்படின்றத பத்தி தான் பேசிப்பாங்க. நவபாஷண சிலைய எப்படி கட்டுறது அப்படின்றத பத்தி பேசிப்பாங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே அறிவு சார்ந்த பேச்சாதான் இருக்குமே தவிர இது எதுவுமே பணம் சார்ந்த பேச்சா இருக்காது. எல்லாமே அறிவு சார்ந்தது, எல்லாமே இயற்கை சார்ந்தது, எல்லாமே உயிர் சம்பந்தப்பட்டது தானே தவிர உயிர் சம்பந்தப்படாத விஷயங்களை பத்தி சித்தர்கள் பேசவே மாட்டாங்க. ஏன்னா உயிரை வச்சுதான் அறிவை வளர்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் முதல் சித்தர்கள். இந்த சித்தர்கள் 2 பேரும் பேசிக்கும் போது வாசியோக பயிற்சியில எந்தெந்த நிலையில நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அந்த நிலையில இந்த மாதிரி சித்து கிடைச்சுதா உங்களுக்குன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த நிலையில இந்த மாதிரி அறிவு கிடைக்கும், அந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பரிமாறிக்கிறது வாசியோக முறைப்படிதான் பரிமாறிப்பாங்க. வாசியோக நிலையை பத்தி தான் அவங்க சித்தர் மகான்கள் 2 பேரும் பேசிப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம். வாசியோக முறைப்படி இருக்கக்கூடியதுக்கு எந்த மாதிரி பாடல்கள் நம்ம எழுதலாம், அந்த பாடல்களை எப்படி வாசியோக முறையை நம்ம சொல்லலாம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிதான் எல்லா சித்தர் மகான்களும் பேசிப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம்னு
அகத்திய மகான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுதான் சித்தர்கள் சந்திக்கும் போது பேசிக்கக்கூடிய நிலை. ஐயா இப்போ நமக்கு வந்து பொதுவாகவே வந்து சூரிய நாடினா வலது மூக்குல வர சுவாசம்னு சொல்லிடுவோம், சந்திர நாடினா இடது மூக்குல வர சுவாசம்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த சுழுமுனை நாடின்றது முதல்ல நம்ம உடல்ல எந்த இடத்துல ஐயா இருக்கு? இப்போ அந்த சுழுமுனை நாடி வந்து ரொம்ப கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் ஐயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சுழுமுனை நாடி எங்க இருக்குன்னு கேட்டுருக்கீங்க. இதுல சுழுமுனை நாடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய சந்திர நாடி, சூரிய நாடி, இதன் மூலியமா தான் நம்ம சுவாசத்தை இழுக்கிறோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நமக்கு சந்திர நாடி ஓடுது, அடுத்த 2 மணி நேரத்துல சூரிய நாடி ஓடுது. இப்படி ஓடப்படுற இந்த சுவாசம் நல்லபடியா சுவாசத்தை மூக்குல இழுக்கிறீங்க. இழுத்துட்டு அந்த சுவாசம் உடம்புக்குள்ள மூக்குக்கு கீழே போய் ஒரு இடத்துல இடிக்கும். அப்படி இடிக்கும் போது அந்த இடத்துல சின்னதா ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு தான் சுழுமுனை நாடி. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த சுவாசம் 2 சுவாசமும் போய் ஒரு இடத்துல இடிக்குதுன்னா அந்த இடிக்கப்படுற இடம் தான் சுழுமுனை நாடி. அந்த நாடி நாம மூக்குல சுவாசம் இழுக்கிற வரைக்கும் வயிற்றுலதான் இருக்கும், கீழே தான் இருக்கும். அப்படி கீழே இருக்கிற அந்த நாடி, அந்த வாசியோக பயிற்சி நம்ம பண்ணல, வாசி மந்திரத்தை நாம ஜபம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த நாடி நமக்கு வயசாக வயசாக கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே இருக்கும். அந்த சுழுமுனை நாடி கீழே இறங்க இறங்க நமக்கு உடல்ல வயசாகும், வயசான தோரணையும் நமக்கு வரும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுழுமுனை நாடி கீழே இறங்க இறங்க உடல்ல வயசான தோரணை வரும். அப்படி வயசாக வயசாக சுழுமுனை நாடி கீழே இறங்கிட்டே இருக்கும். அப்படி இறங்கப்பட்ட அந்த சுழுமுனை நாடி ஆசன வாய் வழியா கீழே இறங்கிருச்சு அப்படின்னா நாம செத்து போயிடுவோம். சுழுமுனை நாடி கீழே இறங்கிச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம், ஆசன வாய் வழியா வெளியே இறங்கிச்சுன்னா. அப்போ சுழுமுனை நாடி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய உயிர் நம்ம உடம்புல இருக்கும். அப்போ கீழே இறங்காம அந்த சுழுமுனை நாடியை மேல் நோக்கி எழுப்பணும்னா நீங்க வாசியோக பயிற்சி செய்யணும். இல்லாட்டி அந்த இருக்கிற இடத்துலயே அது இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க வாசி மந்திரத்தையாவது ஜெபம் பண்ணணும். அப்ப வாசி மந்திரத்தையாவது ஜெபம் பண்ணா கண்டிப்பா அந்த சுழுமுனை நாடி கீழே இறங்காது, ஒரே இடத்துல நிற்கும். அப்போ நம்ம ஒரு 30 வயசுல இருக்கோம். அப்போ நம்ம வாசி மந்திரத்தை ஜபம் பண்றோம் அப்படின்னா 30 வயசுல இருந்து அது சுழுமுனை நாடி கீழே இறங்குறத நிறுத்திட்டு ஒரே இடத்துல நிற்கும். அப்புறம் நீங்க ஜபம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறும் சுழுமுனை நாடி. இதுதான் உண்மையான விஷயம். நீங்க வாசி மந்திரத்தை வச்சுக்கணும், மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மந்திரத்தை வச்சு 10ஆம் வாசல்ல ஊதி வாசியோக பயிற்சி பண்ணணும். அப்படி 10ஆம் வாசல்ல ஊதி வாசியோக பயிற்சி பண்ணும்போது சுழுமுனை நாடி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி மூக்கை தாண்டி சிரசுக்குள்ள போய் ஒடுங்கும். அப்படி சிரசுக்குள்ள போய் ஒடுங்கும் போது அந்த சுழுமுனை நாடி கீழே இறங்கவே இறங்காது. அப்ப ஆயுளும் அதிகம், அதுக்கப்புறம் உடலும் எப்பொழுதும் வயசாகாத தன்மையோட இருக்கும், எப்பொழுதும் நீங்க இளமையாவும் இருக்கலாம். இதுதான் உண்மையான விஷயம். சுழுமுனை நாடி கீழே இறங்க இறங்க நம்மளுடைய இளமை கம்மியாயிடும். அதே மாதிரி நம்மளுடைய உயிரும் இந்த உடலை விட்டு சீக்கிரமா பிரிஞ்சிரும். அது ஆசன வாய் வழியா கீழே இறங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் பிரிஞ்சிடும். இதுதான் உண்மையான விஷயம். சுழுமுனை நாடியோட செயல்பாடின் மூலியமா தான் நம்மளுடைய உயிர் நம்மளை விட்டு பிரியும். இதுதான் உண்மையான விஷயம். அதனாலதான் சித்தர் மகான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, அகத்திய மகான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, சுழுமுனை நாடிதான் எப்பொழுதும் மோட்சமா கொடுக்கும். மோட்சம் கொடுக்கக்கூடியது சுழுமுனை நாடிதான். அப்ப சுழுமுனை நாடியில தான் நீங்க எப்போதும் கவனத்தை வைக்கணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுழுமுனை நாடியில கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தாதான் அது ஒரே இடத்துல நிற்கும். அது சுழுமுனை நாடியில நீங்க கவனத்தை வைக்கணும்னாலே நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணாதான் நீங்க சுழுமுனை நாடியிலே கவனத்தை வைக்க முடியும். அப்படி இல்லாம சுழுமுனை நாடியில நீங்க கவனத்தையே வைக்க முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா உள்ளுக்குள்ள போய் அந்த வாசி எங்க இடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ சந்திர நாடி, சூரிய நாடி, அதுக்கப்புறம் சுழுமுனை நாடி 3ம் இணைஞ்ச அந்த வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணாதான் சுழுமுனை நாடி ஒரே இடத்துல நிற்கும். இது நல்லா தெரியுங்க. சுழுமுனை நாடி ஒரே இடத்துல நின்னாதான் உங்களுக்கு ஆயுளும் அதிகம், உங்களுக்கு நல்லபடியா உடல் ஆரோக்கியமும் அதிகம். இது நல்லா தெரியுங்க. இதுதான் சுழுமுனை நாடியோடைய மூலமான வேலை. ஐயா, நம்ம வாசியோக பயிற்சியில வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் வாசல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க ஐயா நீங்க. இப்போ அந்த 10ஆம் வாசலுடைய மகத்துவம் என்னங்க ஐயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வாசியோக பயிற்சியில நீங்க உங்களுடைய வாசி மந்திரம் வச்சு முத நீங்க ஊதக்கூடியது, உங்க வாசியை மேல் நோக்கி ஊதக்கூடிய அந்த இடம் தான் 10ஆம் வாசல். அந்த 10ஆம் வாசல் எங்க இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ணாக்கு பாதையில இருக்கக்கூடியதுதான் 10ஆம் வாசல். இப்ப நமக்கு ஒரு நாக்கு இருக்கு, இந்த நாக்குல தான் நம்ம பேசுறோம். அதுக்கு உள்ள ஒரு அண்ணாக்கு பாதை, அண்ணாக்கு ஒண்ணு இருக்கு பாருங்க, சின்னதா ஒரு நாக்கு இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம வாசியை ஊதணும். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாசல் தான் 10ஆம் வாசல். ஏன் இந்த 10ஆம் வாசல் ஊதும் போது நமக்கு மணிநாதம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10ஆம் வாசலையும் சித்தர் மகான்கள் நம்ம பிறந்த அந்த கருவறையையும் ஒன்னா சொல்றாங்க. அதனாலதான் இந்த மணிநாதம் வருதுன்னு சொல்றாங்க. அந்த 10ஆம் வாசலும் கோவில் கருவறையும் ஒண்ணுன்னு சொல்றாங்க.
இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோவில் கருவறை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு பெண்ணுடைய கருவறை தான் கோவில் கருவறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய உயிர் முத போன இடம் கருவறை. அப்ப உயிரான அந்த விந்தணு போய் நின்ன இடம் கருவறை. அந்த கருவறையை தான் 10ஆம் வாசல்னு சொல்றாங்க. அந்த கருவறையில அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட்டு உள்ளுக்குள்ள போய் அதுக்கப்புறம் உடலோடு சேர்ந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தையாகி வெளியில வரோம். அப்போ முத போகக்கூடிய அந்த இடம் தான் கருவறை. அந்த வாசி, அந்த வாசியான விந்தணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாசி தான் அது. அப்போ 10ஆம் வாசல் நாம ஊதும் போது அந்த 10ஆம் வாசல் அப்படின்றது நாம பிறந்த கருவறை அப்படின்னு அர்த்தம். அந்த கருவறையை நோக்கி தான் பயணம் பண்ணணும். அப்போ 10ஆம் வாசலை கடந்து நீங்க 11ஆம் வாசலுக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, 10ஆம் வாசல் வரைக்கும் நீங்க உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையையும் போக்கிக்கலாம். உடலை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கலாம் 10ஆம் வாசல் வரைக்கும். 10ஆம் வாசல் கடந்து போனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய உயிர் உங்க தந்தையுடைய விந்தணுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி எங்க இருந்ததோ அப்போ அந்த காத்து எங்க இருந்தது, அந்த இடம் தான் 11ஆம் வாசல். இதைத்தான் சித்தர் மகான்கள் வாசியோக பயிற்சியில ரொம்ப தெளிவா சொல்றாங்க. 10ஆம் வாசல் அப்படின்றது நம்மளுடைய பிறப்புக்கு இருக்கக்கூடிய தாயுடைய கருவறை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மனிதனுக்கும் அந்த 10ஆம் வாசல்னு ஒண்ணு இருக்கும். அது அண்ணாக்கு பாதை தான் 10ஆம் வாசல். அப்ப அண்ணாக்கு பாதை அப்படின்றது நாம பிறந்த கருவறை. கருவறைக்கு முன்னாடி இருந்தது 11ஆம் வாசல். அதனாலதான் சிரசை ஓபன் பண்ண உடனே 11ஆம் வாசல ஓபன் பண்ண உடனே கண்டிப்பா அந்த வாசி போய் சிரசுக்குள்ள ஒடுங்குது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 10ஆம் வாசல் என்பது நம்ம தாயுடைய கருவறை தான் 10ஆம் வாசல். அந்த கருவறையை திறக்கும் போது மணிநாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி எழுந்து பல நாதங்களை கடந்துதான் அது வருது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு மனிதன் கருவறைக்குள்ள இருக்கும் போது 10ஆம் வாசலான மணிநாதத்தோடு உள்ள போறான் கருவறையில. அதுக்கப்புறம் அவன் சங்குநாதத்துல அவனுடைய உடல் வளருது. அதுக்கப்புறம் அவன் உரிமைநாதம் அடைஞ்சி அதுக்கப்புறம் அந்த கருவறையில இருந்து வெளியில வந்து குழந்தையா பிறக்கிறான். இததான் சித்தர் மகான்கள் 10ஆம் வாசல் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனும் பிறந்த கருவறை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நாதங்கள் பத்தி வீடியோஸ் போட்டாங்க ஐயா, நம்ம பிளேலிஸ்ட்லாம் இருக்கு. இப்போ வந்து அதுக்கு அடுத்து வர நிலை என்ன? 10ஆம் வாசலை கடக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடமான ஒரு நிலை தான் நாய் நிலை. அந்த நாய் நிலையில உங்களுடைய உடலுடைய அம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்க அதிகமா வாயில மூச்சை இழுப்பீங்க. அப்போ வாயில மூச்சை இழுக்கும் போது கண்டிப்பா நீங்க நாய் நிலையை அடைவீங்க. அதாகப்பட்டது நாய் நிலைன்னு ஏன் அதை சித்தர் மகான்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அடுத்து வர நிலை என்ன அதை பத்தி ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு அங்குலமா அந்த வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கிட்டே வரும். இதுதான் இந்த வாசியோக பயிற்சியில வரக்கூடிய நிலைகள். இதுல நீங்க பார்க்க வேண்டியது குதிரை நிலை. அந்த குதிரை நிலை அப்படின்றது வரும்போது சிரசுக்குள்ள ஒடுங்கி 11ஆம் வாசல் திறந்த உடனே மூளைக்கு வெளியில அந்த வாசி சுத்தி வரும். அப்படி சுத்தி வரக்கூடிய எப்படி அந்த குதிரை வந்து ஒரு ரவுண்டான ஒரு இடத்துல சுத்தி வருதோ அது மாதிரி சுத்தி வரும். அப்படி சுத்தி வர்றதை வச்சுதான் சித்தர் மகான்கள் இந்த நிலையை குதிரை நிலைன்னு சொன்னாங்க. இந்த குதிரை நிலையில இருந்து அதுக்கப்புறம் ஐயா வாசியோக பயிற்சியில நமக்கு அனுபவத்துல வரக்கூடிய மண்டலங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய வாசியோகத்துல ஆரம்ப நிலையில இருந்து நீங்க 10ஆம் வாசல்ல ஊதக்கூடிய நிலையில இருந்து அப்புறம் நீங்க நாதங்களை ஒன்னொன்னா கடந்து போய் நீங்க நாய் நிலையும் கடந்து 10ஆம் வாசலை கடந்து நீங்க 11ஆம் வாசலை திறந்தீங்கன்னா தான் பூமண்டலத்துல இருந்து மேல்நிலை அடையக்கூடிய வாசி. நல்லா தெரியுங்க, பூமண்டலத்தை நீங்க கடக்கணும்னாலே